Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8, part 2 la, third chapter, proportional reasoning 2 la, page number 67 la irka figurative out questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first question, page number 67, question number 1. Which of the following pairs of quantities are in inverse proportion? Okay. So proportionல மொத்தம் வந்து 2 types இருக்கு, direct proportion and inverse proportion. இந்த ரெண்டு proportionையும் combine பண்ணி compound proportion அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து உங்களுக்கு portionsல கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வந்து வாட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், வாட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல பார்த்துட்டோம். டைரக்ட் ப்ரொபோர்ஷனா ஒரு சின்ன பிரஷிங் அப். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா மொத்தம் ரெண்டு குவான்டிட்டிஸ் இருக்கும், அதுல ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு குவான்டிட்டி ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரொபோர்ஷனலா அதர் குவான்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். அத மாதிரி இருந்ததுன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான் பேர்லயே இருக்கு. இன்வர்ஸ்னா என்ன, ஜஸ்ட் ஆப்போசிட்டா நடக்கும். இப்போ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனலா இன்னொரு குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனலா இன்னொரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆப்போசிட்டா நடக்கும். அதுக்கு பேர் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல எது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், எது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சப்டிவிஷன் 1. The number of taps filling a water tank and the time taken to fill it. ஸோ இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிற ரெண்டு குவான்டிட்டி என்னன்னா நம்பர் ஆஃப் டேப்ஸும் டைம் டேக்கனும். ஓகே, இது ஆல்ரெடி வந்து நான் போன வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டெட் ஆஃப் டேங்க் நம்ம பக்கெட்னு எடுத்துக்கலாம். பக்கெட் எடுத்துக்கிட்டு சப்போஸ் வந்து மொத்தம் ஒரே ஒரு டேப் இருக்கு, அந்த பக்கெட் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 4 minutes ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பக்கெட்டை ஃபில் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 4 minutes டைம் எடுக்குது. சப்போஸ் வந்து இன் பிளேஸ் ஆஃப் 1 டேப் நம்ம வந்து 2 டேப்ஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா 2 minutesலயே அது ஃபில் ஆயிடும். ஓகே, உங்களுக்கு இப்ப மினிட்ஸ் தெரியலனாலும் இப்படி யோசிங்க, ஒரு டேப் ஃபில் பண்ணா கண்டிப்பா ஒரு டைம் எடுக்கும். இதே ரெண்டு டேப்பையும் ஓபன் பண்ணி விட்டோம்னா டைம் வந்து ரொம்ப கம்மி டைம்லயே வந்து அந்த பக்கெட் ஃபுல் ஆயிடும் இல்லையா, ரொம்ப கம்மி டைம் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் டேப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டைம் டேக்கன் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா தட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னது, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ செகண்ட் ஒனுக்கு போலாம். The number of painters hired and the days needed to paint a wall of fixed size. இப்போ ஒர்க் டன் வந்து பிக்சடா இருக்கு. அதுல வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிற குவான்டிட்டி என்னன்னா நம்பர் ஆஃப் பெயிண்டர்ஸ் and then number of days to paint, number of days needed to paint a wall. ஓகே, ஒர்க் டன் வந்து பிக்சடா இருக்கும்போது இப்போ ஒரே ஒரு பெயிண்டர் மட்டும் ஒரு வாலை பெயிண்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாலை பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு பெயிண்டருக்கு வந்து ஒரு 2 days ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரே ஒரு பெயிண்டர் ஒரு வாலை பெயிண்ட் பண்றதுக்கு he takes 2 days. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு பெயிண்டர் மட்டும் இல்லாம நம்ம 2 painters வச்சுக்கிறோம். 2 painters வச்சிருந்தோம்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஒர்க்கை ஷேர் பண்ணும்போது ஸ்பீடா முடிஞ்சிரும். அந்த வாலை பெயிண்ட் பண்ற வேலை வந்து ஸ்பீடா முடிஞ்சிரும். 1 dayலயே வந்து நாங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதிகமாக டைம் டேக்கன் என்ன ஆகும், குறைவாகும். ப்ரொவைடட் த ஒர்க் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பிக்சட் ஒர்க்கா இருக்கணும். அப்படின்னா இப்ப பெயிண்டிங் வால்னா ஒரே ஒரு வாலை பெயிண்ட் பண்றதுக்கு அது வந்து தேர்ட் குவான்டிட்டி, த ஹிடன் குவான்டிட்டி விச் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதையும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கலரிங் புக் இருக்குது, அதை வந்து நீங்க மட்டும் பெயிண்ட் பண்றீங்க. ஒரு ஆப்பிள், பெரிய சைஸ் ஆஃப் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க மட்டும் பெயிண்ட் பண்றதுன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 2 minutesல அதை பெயிண்ட் பண்ணி முடிக்கிறீங்க. நீங்க ஒரு பக்கமும் உங்க ஃப்ரெண்டு ஒரு பக்கமும் பெயிண்ட் பண்றாங்கன்னா ஸ்பீடா பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா, அந்த ஜாபை ஷேர் பண்றதுனால. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதுவும் என்ன ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபார் த செகண்ட் ஒன் ஆல்சோ இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். Third question, the distance a car can travel and the amount of petrol in the tank. இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிற குவான்டிட்டி என்னென்ன, the டிஸ்டன்ஸும் amount of petrol. ஓகே, a distance car can travel அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற பெட்ரோலை வச்சுட்டு கார் எவ்வளவு தூரம் உங்களுக்கு டிராவல் பண்ணும் அப்படின்னா, இப்ப பெட்ரோல் வந்து எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி டிஸ்டன்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணலாம் இல்லையா.
இப்ப கம்மி பெட்ரோல் இருந்ததுன்னா கம்மி டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ண முடியும். இதே நிறைய பெட்ரோல் இருந்ததுன்னா நீங்க ரொம்ப தூரம் போக முடியும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும் போது அதர் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது பெட்ரோலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, டிஸ்டன்ஸ் குறையும் போது பெட்ரோலும் குறையுது. ஸோ தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரெண்டு குவான்டிட்டியும் வந்து ஒரே படி இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுறதோ இருக்கிறனால இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். Next, the speed of a cyclist and the time taken to cover a fixed route. First one is speed, அடுத்தது time taken. Okay, speed increase பண்ணோம்னா obviously time taken வந்து குறையும். Okay, இது வந்து நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்துட்டோம் previous videosல. இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். இது வந்து நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. Speed is equal to distance by time. Distance by time. Okay, நீங்க ஃபார்முலால படிக்கலனா கூட ஸ்பீடோட யூனிட் என்னது? கிலோமீட்டர் per hour. கிலோமீட்டர்ன்றது ரெப்ரசன்ட்ஸ் டிஸ்டன்ஸ். பர்னா டிவைடட் பைன்னு அர்த்தம். ஹவர்னா வந்து இட் இஸ் த யூனிட் ஃபார் டைம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இப்போ ஸ்பீடும் டைமும் இந்த ஃபார்முலால எப்படி ப்ரொபோஷனலா இருக்கு? ஸ்பீட் இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by டைம். ஏன்னா இது வந்து டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே மாதிரி ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் வந்து என்ன ப்ரொபோஷன் கேட்டாங்கன்னா ரெண்டுமே வந்து மேலதான் இருக்கு நியூமரேட்டர்ல. ஸோ ஸ்பீட் இஸ் ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த ஃபார்முலா வச்சே நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னு. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? பேக் டு த கொஸ்டின். த ஸ்பீட் ஆஃப் அ சைக்கிளிஸ்ட் அண்ட் த டைம் டேக்கன் டு கவர் அ ஃபிக்ஸட் ரூட். ஓகே, ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸடா இருக்கு. ஓகே, ஹிடன் குவான்டிட்டி ஃபிக்ஸடா இருக்கு. இது ரெண்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நான் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஃபார் த ஃபோர்த் ஒன் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கு நான் ஜஸ்ட் ஐபின்னு எழுதிக்கிறேன். Next, the length of a cloth bought and the price paid at a fixed rate per meter. Okay, so இதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 1 மீட்டர் ஆஃப் கிளாத் வாங்குறோம். ஓகே, 1 மீட்டர் ஆஃப் கிளாத்தோட காஸ்ட் வந்து 100 rupeesனு வச்சுக்கலாம். ஓகே, அப்ப 2 meters ஆஃப் கிளாத்தோட காஸ்ட் என்னவா இருக்கும்? 1 மீட்டர் வந்து 100 rupees. அப்ப 2 meters அதிகமா நம்ம வாங்கணும்னா, லென்த் வந்து அதிகமா வாங்கணும்னா என்ன ஆகும்? காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அப்ப 200 rupees ஆகும். அப்ப இங்க என்ன ஆகுது? லென்த் ஆஃப் த கிளாத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது த ரேட் ஆஃப் த கிளாத்தும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இப்ப நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணோம்னா இன்னும் ரேட் ஜாஸ்தி ஆகும். இப்ப சப்போஸ் நம்ம கம்மி பண்றோம், 1 மீட்டர்ல இருந்து 0.5 meters தான் வாங்குறோம்னா ரேட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி குறையும். அவ்வளவுதான். ஒரு குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது அடுத்த குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். So for the fifth one it is DP. DP stands for direct proportion. Okay, the last one, last subdivision from question number 1. The number of pages in a book and the time required to read it at a fixed rate reading speed. Okay, number of pages in a book time taken. Okay, so number of paper ஒரு புக்கு வந்து 100 pages தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். 100 pages ஒரு புக் இருக்கு. அதை வந்து நீங்க ரீட் பண்றதுக்கு சே உங்களுக்கு வந்து ஒரு 4 hours ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். 100 pages புக்கை நீங்க ரீட் பண்றதுக்கு 4 hours ஆகுது. இப்ப 200 pages புக்குனா ரீடிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில நேரம் நம்ம ஸ்லோவா படிப்போம், சிலர் வந்து ஃபாஸ்டா படிப்பாங்க. அப்படின்லாம் இல்லாம அந்த ரீடிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு பிக்சடா இருக்கு. ஒரே ஸ்பீட்ல தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 100ல இருந்து நான் 200க்கு இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப டைம் டேக்கனும் என்ன ஆகும்? பேஜஸ் ஜாஸ்தியாக நிறைய நேரம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ 4 hours-ன்றது 8 hours ஆகும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? டைம் டேக்கனும் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணும்போது டைம் டேக்கனும் டிக்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ப்ரொபோர்ஷன்? ரெண்டுமே வந்து ஒரே இதுல ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல ப்ரொபோர்ஷனலா டிக்ரீஸ் ஆகுதுன்னா தட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். The last one is also direct proportion. Is that clear? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்ல அதை அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்ட்டு எழுதுங்க. இஸ் இட் கிளியர்? Moving on to the second question from page number 67. Question number 2. If 24 pencils cost rupees 120, how much will 20 such pencils cost?
ஓகே, இதில் இன்வால்வ் ஆகி இருக்கிற குவான்டிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். ஓகே, 24 பென்சில்ஸ் அண்ட் 20 பென்சில்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ஒரு குவான்டிட்டி, அனதர் குவான்டிட்டி என்னது காஸ்ட். ஓகே, ஸோ இன்வால்வ் ஆகி இருக்கிற குவான்டிட்டி என்னென்ன, நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து காஸ்ட். ஓகே, எப்பயுமே வந்து ஒரு யூனிட் வேல்யூ இருக்குது. நம்பர் ஆஃப் அப்படின்ற மாதிரி, நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், நம்பர் ஆஃப் பென்ஸ், நம்பர் ஆஃப் ஹேண்ட் பேக்ஸ், இல்லை நம்பர் ஆஃப் பஃபலோஸ், கவுஸ், அந்த மாதிரிலாம் இது ஒரு நம்பர் யூனிட் வேல்யூவும் அதோட காஸ்ட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஓகே, ஏன்னா வந்து த காஸ்ட் ஆஃப் ஒன் காஸ்ட் ஆஃப் மெனி, இல்லை காஸ்ட் ஆஃப் மெனி காஸ்ட் ஆஃப் ஒன் அப்படிலாம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட் வேல்யூஸும் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கலும் அதோட காஸ்ட்டும் வந்ததுன்னா அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ ஒரு குவான்டிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி என்ன ஆகும், அதோட காஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் இல்லையா. இப்போ ஒரு பென் வந்து நீங்கள் 10 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா 4 பென்ஸ் எத்தனை ருபீஸ்க்கு வாங்குவீங்க, 40 ருபீஸ்க்கு வாங்குவீங்க. ஸோ நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய ப்ரொபோர்ஷனல் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேப்லர் காலம் போட்டுக்கலாம். டேப்லர் காலம்ல என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்கோ அதை முதல்ல எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் பென்சில்ஸ்ன்றது ஒரு குவான்டிட்டி, அடுத்தது காஸ்ட். ஓகே, காஸ்டோட யூனிட் என்னவோ அதை வந்து நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் அண்ட் தென் காஸ்ட் வந்து இன் ருபீஸ். நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது, 24 பென்சில்ஸோட காஸ்ட் வந்து 120 ருபீஸ். அதே மாதிரி 20 பென்சில்ஸோட காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ். ஓகே, இதை வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது என்னது, வேர் x is the cost of 20 pencils. Okay, when number of pencils, இதில் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எழுதணும். 24லேருந்து 20 ஆயிருக்கு. ஸோ when number of pencils decreases, cost also decreases இல்லையா. therefore it is direct proportion. இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் பை ஒய். த ஃபார்முலா இஸ் எக்ஸ் பை ஒய் இல்லையா. இல்லை நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் அந்த ப்ரொபோர்ஷன் ஃபார்ம் பண்ணிட்டு எழுதுறதுனாலும் எழுதலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் பை ஒய் ஃபார்முலாவில் எழுத போகிறேன். இது வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸு, நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸு, காஸ்ட் வந்து ஒய். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ என்னென்னா 24/120 இஸ் ஈக்குவல் டு 20/x. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கிற எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா இட் வில் பி மல்டிப்ளைட் பை எக்ஸ். ஸோ 24 into x இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டரில் இருக்க 120, ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா இன்டூ 120ன்னு ஆகிடும் நியூமரேட்டருக்கு போய். ஸோ 20 into 120. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 into 120 by 24. இப்போ 20யும் 24யும் நம்ம வந்து ஃபோர்த் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இட் வில் பி 4 5s are 20 and 4 6s are 24. 120யும் 6யும் கேன்சல் அவுட் பண்ணலாம். 20 times 5 into 20 is 100. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 100. therefore cost of 20 pencils is rupees 100. இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். 24 பென்சில்ஸ் 120னா 20 பென்சில்ஸ் வந்து 100 rupees. ஓகேவா, ரேட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா, இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Third question, a tank on a building has enough water to supply 20 families living there for 6 days. ஓகே, ஸோ இதில் இன்வால்வ் ஆகி இருக்கிற குவான்டிட்டி என்னென்ன, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 20 ஃபேமிலிஸ், அவங்களுக்கு வந்து 6 டேஸ்க்கு வந்து ஒரு டேங்க்ல இருக்க வாட்டர் வந்து போதுமான அளவுக்கு இருக்குன்றாங்க, இனஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், இஃப் 2 more families move in there, how long will the water last? What assumptions do you need to make to work out this problem? ஓகே, இதில் இன்வால்வ் ஆகி இருக்க குவான்டிட்டி என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், செகண்ட் குவான்டிட்டி வந்து நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே,
இதில் வந்து சில அசம்ஷன்ஸ் நான் மேக் பண்ணணும். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஹிடன் குவான்டிட்டி ஒன்று இருக்கும், அந்த குவான்டிட்டி வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை தான் வந்து வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு மேக் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசம்ஷன்ஸ் டு பி மேட் பார்க்கலாம். என்னென்ன அசம்ஷன்ஸ் நம்ம மேக் பண்ணணும்? அசம்ஷன்ஸ் டு பி மேட். இப்போ ஒரு டேங்க்ல வந்து ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 6 டேஸ்க்கு வரும்னு சொல்றாங்க. இன்கேஸ் மழை பெய்யுது, ஓகே, மழை பெய்யுது, இல்லைன்னா திடீர்னு வந்து அந்த வாட்டர் டேங்கை ஃபில் பண்றாங்க அப்படின்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் த வாட்டர் வந்து ஒரு அளவுக்கு இருக்குன்னா அதுதான் வந்து த்ரூ அவுட் இருக்கணும். நம்மளுடைய கால்குலேஷன் ஃபுல்லுத்துலயும் அந்த கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இன் த டேங்க் வந்து இட் ஷுட் ரிமைன் த சேம். ஓகே, அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வி ஹாவ் டு மேக். என்னன்னா no extra water is added to the tank in any way. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் அசம்ஷன். செகண்ட் அசம்ஷன் என்ன? ஃபேமிலி டு ஃபேமிலி வந்து கன்சம்ஷன் வந்து மாறும். என்ன கன்சம்ஷன் மாறும்னா என்ன? வாட்டர் யூசேஜ் வந்து மாறும். சிலர் வந்து வாட்டரை வந்து ரொம்ப லாவிஷா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்திரிச்ச உடனே நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். ப்ரஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சிலர் என்ன பண்ணுவாங்க? ப்ரஷ் பண்ணும்போது அந்த டேப்பை ஓப்பன்லேயே விட்டுட்டு ப்ரஷ் பண்ணுவாங்க. ஓகே, சில ரெஸ்பான்சிபிளான ஃபேமிலிஸில் என்ன பண்ணுவாங்க? ப்ரஷ் பண்ணும்போது டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும் டேப்பை ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இட் வில் வேரி. பர்சன் டு பர்சனே மாறும்போது ஃபேமிலி டு ஃபேமிலி கண்டிப்பாக மாறும். ஸோ வாட்டர் யூசேஜ்ன்றது மாறும். அதை மாதிரி மாறுற பட்சத்தில் we cannot calculate, we cannot apply any type of proportion here. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டிய செகண்ட் அசம்ஷன் என்னன்னா வாட்டர் யூசேஜ் per family per day is constant. ஓகே, எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஃபேமிலியும் எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்னொன்று என்னன்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? வாட்டர் யூசேஜ் பர் ஃபேமிலி பர் டே இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும். இது வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் இன் ஆல் த்ரூ த டேஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்டும் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ இந்த 3 அசம்ஷன்ஸும் வி ஹாவ் டு மேக். அப்புறமா வந்து நம்ம இந்த கொஸ்டின்குள்ள போகலாம். ஓகே, நவ் நல்லா தெரிஞ்ச குவான்டிட்டி என்னென்ன? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸும் நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது தான் குவான்டிட்டி. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு கேன் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த கேன் ஆஃப் வாட்டர் வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு கேன் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ திடீர்னு வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துடுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ராவாக வராங்க. ஸோ 4 பேர் இருக்கிற இடத்துல இப்போ 8 பேர் அந்த கேன் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? அந்த கேன் ஆஃப் வாட்டர் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குமா? பத்தாது இல்லையா? அது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் டேஸ் அந்த கேன் வர்றது என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஒரு ஃபுல் டேக்கு 4 பீப்புளுக்கு வர கேன் வந்து ஃபுல் டேக்கு வராது இல்லையா? அது வந்து ஹாஃப் அ டேலயே உங்களுக்கு தீந்து போயிடும் இல்லையா? ஸோ அதுதான் கான்செப்ட். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், இது வந்து நம்பர் ஆஃப் பர்சன் வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கும் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா கன்சம்ஷன் ரொம்ப இருக்கும். கன்சம்ஷன் ரொம்ப இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும் இல்லையா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒய். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து 20 ஃபேமிலிஸ்க்கு 6 டேஸ் வருது. இப்போ 10 மோர் ஃபேமிலிஸ்னா 20 + 10 விச் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ 30 ஃபேமிலிஸ்க்கு எத்தனை டேஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும்? குறையும். அதனால ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி ரெடியூஸ் ஆனிச்சுன்னா தட் இஸ் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒய்னா என்ன எழுதிக்கலாம்? வேர் ஒய் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் water will last for 30 families. Okay, when
number of family increases, number of days என்ன ஆகும் decrease ஆகும் இல்லையா decreases, therefore it is inverse proportion. சில டீச்சர்ஸ் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற ரீசனை எழுதணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில டீச்சர்ஸ் வந்து வெறுமனே அது வந்து வாட் டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன் எழுதினா மட்டும் போதும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டீச்சர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. இஸ் இட் கிளியர்? இப்போ வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்றதுனால ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே என்னவா இருக்கும், எக்ஸ் இன்டூ ஒய்யா இருக்கும். ஓகே, விச் இஸ் x1y1 is equal to x2y2. x1 y1 என்றது என்னது 20 into 6 is equal to 30 into y. Okay, 120 equal to 30 into y. Y is equal to 120 by 30, 4 days. Okay, so water will last for 4 days for 30 families. இதுக்கு முன்னாடி ஸ்டம்லலாம் வந்து இந்த x1 y1 x2 y2லாம் வச்சு எழுதலை. ஓகே, அந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே வச்சு இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ன்றனால எக்ஸ் இன்டூ ஒய் வச்சு x1 y1 x2 y2 வச்சு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்கள் போடலாம். ஓகே, மற்ற எல்லாமே ஈஸி தான். நீங்கள் வந்து இதை ஃபிகர் அவுட் பண்ணணும், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது என்ன டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டோன்னா இந்த ரிமைனிங்லாம் வந்து ரொம்ப ஈஸி. இஸ் தட் கிளியர்? Next question, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான question. Question number 4. Fill in the average number of hours each living being sleeps in a day by looking at the charts. Select the appropriate hours from this list: 15, 2.5, 20, 8, 3.5, 13, 10.5, 18. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 67ல இருக்கு. 4th கொஸ்டின். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து 2 கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் yellow கலர், வி ஹாவ் பர்பிள் கலர். இதில் வந்து இந்த கொடுத்துருக்குற நம்பர் வந்து பர்பிள் கலரை ரெப்ரசென்ட் பண்ணுதா இல்லை எல்லோ கலரை ரெப்ரசென்ட் பண்ணுறதான்னு வி டோன்ட் ஹாவ் எனி ஐடியா இல்லையா. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கலரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, எல்லோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர். ஓகே, அதே செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ பர்பிளோட இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து தேர்ட் பிக்சரில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஃபோர்த் பிக்சரில் அதை விட குறைஞ்சிருக்கு, ஃபிஃப்த் பிக்சரில் அதை விட குறைஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். எல்லோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதே வந்து பர்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டர். இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இல்லையா பர்பிள். இதில் நம்ம எல்லோவை எடுத்துக்கிறதா பர்பிள் எடுத்துக்கிறதான்னு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன். ஹியூமனுக்கு த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈச் லிவிங் பீயிங் ஸ்லீப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து ஃபார் ஹியூமன் பீயிங் வந்து நார்மலாக சொல்லுவாங்க 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த தேர்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஹியூமன் பீயிங்கோட பிக்சர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்னா அப்போ வந்து நம்ம பர்பிளில் தான் எடுத்துக்கணும். கரெக்டாக? இப்போ அவுட் ஆஃப் 24 ஹவர்ஸ் இந்த டோட்டல் ஹவர்ஸ் வந்து 24 இல்லையா. 24 ஹவர்ஸில் வந்து 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் தான் கவர் ஆகிருக்குது. ஏன்னா கொஞ்சம் தான் கவர் ஆகிருக்குது. அப்போ நம்ம வந்து பர்பிளில் தான் எடுத்துக்கணும். இதோட ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் இங்கே வரும், 12 ஹவர்ஸ் இங்கே வரும். ஸோ அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ 8 ஹவர்ஸ் தான் இது. ஸோ நம்ம வந்து பர்பிளில் தான் கன்சிடர் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ எவ்ரி திங் இஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ பர்பிள் எடுத்துக்கிறோம், எவ்ரி திங் இஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேயா, அந்த இது படி பார்த்தோம்னா பர்பிளில் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். பர்பிள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அந்த கிவன் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு ஒன்னொருத்தரையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறோன்னா 15, 2.5, 20, 8, 3.5ன்னு இருக்குது. ஸோ 2.5 தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட். கரெக்டா? ஸோ 2.5 வந்து இருக்கிறதுலையே கம்மி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3.5 வரும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஸ்லீப்பிங் ஹவர்ஸை எழுதுறோம், அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ். ஸ்லீப்பிங் ஹவர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறோம். 2.5, 3.5, நெக்ஸ்ட் வந்து 8. 8க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10.5. 10.5க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
10.5 13 இருக்கு, 13க்கு அடுத்தது 15 இருக்கு, 15க்கு அடுத்தது 18, 18க்கு அடுத்தது 20, டோட்டலி 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இப்போ அப்படியே அந்த ஆர்டர்லேயே எல்லா நம்பர்ஸையும் நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம 2.5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எலிஃபண்ட்டு 3.5, இது எல்லாமே இன் ஹவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹியூமன் நமக்கு தெரியும் 8 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் டாக் வந்து 10.5 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேட்டு 13 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்குவிரல் 15 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்னேக் 18 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் பேட் 20 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பர்பிளாக எல்லோவான்றதை ஃபஸ்ட்டு ஃபிகர் அவுட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், மேன் எடுத்து பார்க்குறோம். மேன் வந்து 8 ஹவர்ஸ் தூங்குவான்னு நமக்கு தெரியும். ஸோ பர்பிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பர்பிளோட இது பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரே வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்லீப்பிங் ஹவர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிக்சருக்கு உரியதையும் அந்தந்த ஹவர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? புரியுது தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீடிங் அ பை சார்ட். இது வந்து ரீடிங் அ கிராஃப் மாதிரி பை சார்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இது வந்து கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்ல வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 5 ஃப்ரம் பேஜ் நம்பர் 68. The pie chart on the right shows the result of a survey carried out to find the modes of transport used by children to go to school. Study the pie chart and answer the following questions. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. பஸ், 2-வீலர், கார், சைக்கிள், வாக்கிங். ஓகே, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம பை சார்ட்ல வந்து ஆங்கிள் தான் போடுவோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இதுலலாம் வந்து பை சார்ட் வரையறதுக்கு வந்து அவங்க வந்து ஒன்னொன்னுக்கும் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிப்போம். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து the first term divided by sum of the ratios into the total angle which is 360 degree. அது வச்சு ஆங்கிள் கண்டுபிடிப்போம். இதுல வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, சில கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா எதுக்கு வந்து ஆங்கிள் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் வந்து மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பஸ் 120, 2-வீலர் 60, கார் கொடுக்கல. ஆனா வந்து அது கம்மியா தான் இருக்கு பாருங்க. அதோட ஆங்கிள் வந்து கம்பேர் டு அதர் திங்ஸ், அதாவது வாக்கோடையும் பஸ்ஸோடையும் கம்பேர் பண்ணும்போது இதோட ஆங்கிள் வந்து கம்மியா தான் இருக்குது. தெரியலனாலும் இது வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இதோடைய ஸ்பேஸ் ஆக்குபை ஆயிருக்குது இந்த டோட்டல் சர்க்கிள்ல. அண்ட் தென் சைக்கிள் 60 டிகிரி, வாக் 90 டிகிரி. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பஸ் தான் வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. ஓகேயா? ஸோ அந்த ஸ்லைஸ் ஆஃப் அந்த பை சார்ட்ல சொல்லுவோம்ல ஸ்லைஸ் ஆஃப் பைன்னு, ஸோ அந்த ஸ்லைஸ் தான் வந்து இருக்கிறதுலே ஜாஸ்தியா இருக்கிறனால பஸ் தான் வந்து மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பஸ். செகண்ட் கொஸ்டின், வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் டிராவல் பை கார்னு கேட்டிருக்காங்க. காரோட ஆங்கிள் கொடுக்கல ஒன்னு, அடுத்தது ஃபிராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ காரோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ஆங்கிள் ஆஃப் 360 டிகிரில இருந்து அந்த ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா காரோட ஆங்கிள் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. ஒரு சர்க்கிளுக்கு டோட்டல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ காரோட ஆங்கிள் பார்க்கலாம். ஆங்கிள் ஃபார் கார் 360 டிகிரி மைனஸ் த ரிமைனிங் ஆங்கிள்ஸ். இப்போ மற்ற ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 360 டிகிரில இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகே, பை பஸ் வந்து 120 டிகிரி, பை 2-வீலர் 60 டிகிரி, பை சைக்கிள் ஒரு 60 டிகிரி, அண்ட் தென் பை வாக் வந்து 90 டிகிரி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 360 டிகிரில இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். So 120 plus 60 180 degree, 180 plus 60 240 degree, 240 plus 90 330 degrees. Okay, so 360 minus 330 gives you 30 degree. So angle for car எவ்வளோ 30 degrees. ஓகேவா? இப்போ இதோட fraction கேட்டிருக்காங்க. fractionன்றது என்னது, fraction is equal to part by total இல்லையா? நார்மலா ஃபிராக்ஷன் வந்து நம்ம அப்படிதான் எழுதுவோம், அந்த பர்டிகுலர் பார்ட் டிவைடட் பை டோட்டல் எழுதுவோம். இதுல நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் தான் தெரியுதுன்றனால ஆங்கிள்ஸ்க்கு வந்து நம்ம ஃபிராக்ஷன் எழுதிக்கலாம். காரோட ஃபிராக்ஷன், காரோட ஆங்கிள் எவ்வளோனா 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி டிவைடட் பை டோட்டல் ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. ஓகே, ஸோ 30 by 360 ஃபர்ஸ்ட் 0 0 gets cancelled,
3 by 36 na 1 by 12 ன்னு வரும். So for the second question, the answer is 1 by 12. 1 by 12 fraction of children travel by car. Okay. Third question. If 18 children travel by car, how many children took part in the survey? So total எத்தனை children வந்து இந்த surveyல take part பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுல இன்னொரு question இருக்கு. How many children use taxi to travel to school னு கேட்டிருக்காங்க. First வந்து இந்த first part பார்க்கலாம். 18 children travel by car னு சொல்லிருக்காங்க இல்லையா? So 18 children travel by car. Okay. இதுல fraction என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் இதுக்கு முன்னாடி 1 by 12 னு கண்டுபிடிச்சோம். So 1 by 12 of the children னா என்ன அர்த்தம்? Of the total children னு அர்த்தம். ஓகேயா? So reading between lines ன்னு இருக்கு. இந்த first partல நம்ம எழுதிருக்கோம் 1 by 12 fraction of children travel by car. அப்படின்னா என்ன மீனிங் இதுல? hidden line என்னன்னா, hidden word என்னன்னா the total childrenன்றதுதான். ஓகேயா? travel by car is equal to 18 அர்த்தம். Okay, travel by car 18ன்றனால 1 by 12 of the total travel by car. So 1 by 12 ஆஃப்னா என்ன பண்ணணும்? இன்டூ பண்ணணும். total we don't know. So totalனே வச்சுக்கலாம் is equal to 18. இப்போ வந்து நம்ம total கண்டுபிடிக்கணுமா? So total கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? இந்த இடத்துல divided by 12 இருக்கா? இந்த 1 by 12 இருக்குல்ல? இந்த பார்ட் அதர் சைடு இப்ப போக போகுது. சோ டிவைடட் பை 12ன்றது அதர் சைடு போச்சுன்னா இப்ப இதை நான் வந்து இந்த சைடு கொண்டு போறேன். போச்சுன்னா என்ன ஆகும்? இன்டூ 12 ஆயிடும். சோ 18 இன்டூ 12. புரியுதா? பை 12ன்றது ரைட் சைடு நான் எடுத்துட்டு போகும்போது இன்டூ 12 ஆயிடும். சோ 18 இன்டூ 12 will give me 216. So total number of children எவ்வளோ? Total number of children is equal to 216. இது புரியுதா? நெக்ஸ்ட் இதுலயே வந்து மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. how many children took part in the survey ன்னு கேட்டிருக்காங்க. so 216 children took part in the survey. ஓகேவா? நெக்ஸ்ட் how many children use taxis to travel to school ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த பை சார்ட்ல பாத்தீங்கன்னா பஸ், 2-wheeler, கார், சைக்கிள் அண்ட் வாக் இருக்கு. ஆனா டாக்ஸிஸ் இல்ல. ஓகே, கார் வந்து does not come under taxis. taxisன்றது டிஃபரெண்ட், கார்ன்றது டிஃபரெண்ட். So how many children use taxis to school na 0. Okay, இதோட subdivision வந்து இன்னொரு question இருக்கு. So no child travel by taxis. Okay, the last one. By which mode of transport or equal number of children traveling னு கேட்டிருக்காங்க. எதுக்கு வந்து equal number of children, ஒரே number of children travel பண்ணிருக்காங்கன்னு வந்து எதுக்கு வந்து equal angle இருக்குன்னு பாருங்க. அந்த mode of transportல தான் equal number of children traveled வரும். So இதுல பாத்தீங்கன்னா 2-wheelerக்கும் சைக்கிள்க்கும் வந்து 60 degree 60 degreeன்னு இருக்கு இல்லையா? 2-wheelerக்கும் சைக்கிள்க்கும் 60 degree 60 degreeன்னு இருக்கு. அதனால இது ரெண்டு தான் அந்த mode of transport. ஓகே, அதை வந்து எழுதலாம். the fourth question. Subdivision number 4. By which mode of transport equal number of children traveling? Equal number of children are traveling by எது? 2-wheeler and cycle. 2-wheeler and cycle. ஓகே, இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அத மாதிரி ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா கேக்குறாங்க. how many children travel by 2-wheelerன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ how many children travel by 2-wheelerன்றது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வச்சுக்கலாம். how many children travel by travel by 2-wheeler. இப்போ அதோட fraction எழுதிக்கலாம். fraction எப்படி எழுதுங்க? அதோட particular angle. 2-wheeler angle எவ்வளோ? 60 degree. So 60 degree by 360 degree of the total இல்லையா? fraction of the children of the total தான் எழுதுவோம். So fraction of the children என்ன வரும்? 0 gets cancelled. 6 by 36ன்றது 1 by 6ன்னு வரும். So 1 by 6 into total.
அதுதான் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் டிராவல் பை டூ வீலர். டோட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 216 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/6 இன்டூ 216 வரும். இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 21 வந்து 2 times, ரிமைனிங் 3, 36 6 times. So 26 children travel by two wheelers. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்தது fraction into total gives you the number of children travel by the particular mode of transport. இது இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும்னாலும் நம்ம பார்க்கலாம். how many children travel by walkன்னு ஒன்று எடுத்துக்கலாம். walk வந்து 90 டிகிரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பை வாக் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 90 by 360 into 216. 90 by 360ன்றது fraction, 90ன்றது அதோட ஆங்கிள். வாக்கோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி, டோட்டல் ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. So the fraction is 90 by 360 into the total. Total is 216. Okay. So 90 by 360 0 gets cancelled. 9 by 36 4 times வரும். இப்போ 216யும் 4யும் கேன்சல் பண்ண போறோம். 21 வந்து 5 times வரும். 16 வந்து 4 times வரும். So 54 children travel by walk. அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு பைசாட்ல இருந்து விதவிதமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தனித்தனியா ஒரு ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் கேட்கலாம். அதோடைய ஃபிராக்ஷனும் கேட்கலாம். ஃபிராக்ஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பர்டிகுலர் ஆங்கிள் டிவைடட் பை 360 டிகிரி வச்சு அந்த ஒரு ஒன்றுத்தோடைய ஃபிராக்ஷனும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சிலதுக்கு வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா காருக்கு ஆங்கிள் கொடுக்கல. காருக்கு ஆங்கிள் கொடுக்கலன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 360 டிகிரில இருந்து அந்த ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்துடும். ஸோ இதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுட்டு கேட்டிருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பொறுமையா ஆன்சர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இஸ் தட் கிளியர்? Sixth question from page number 68. 3 workers can paint a fence in 4 days. If one more worker joins the team, how many days will it take them to finish the work? What are the assumptions you need to make? So என்னென்ன quantities கொடுத்துருக்காங்க, number of workers கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் number of days கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஒன் மோர் ஒர்க்கர் வந்து ஜாயின் பண்ணால் எத்தனை டேஸ் வந்து ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பண்ண வேண்டிய அசம்ஷன் என்ன? ஒர்க் வந்து இஸ் த சேம், ஃபிக்ஸட் ஒர்க் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் we have to make. How many days will it take them to finish the work? So what are the assumptions to be made வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அசம்ஷன்ஸ் வந்து ஒர்க் வந்து ஃபிக்ஸட் ஒர்க். ஓகே, ஒர்க் இஸ் ஃபிக்ஸட், இல்லைனா ஃபிக்ஸட் ஒர்க்னு எழுதிக்கலாம் நம்ம. தட் இஸ் தி அசம்ஷன் டு பி மேட். ஸோ ஃபிக்ஸட் ஒர்க் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க் அட் த சேம் ஸ்பீட். ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் we can do calculations. ஸோ அதுக்கு தான் வந்து assumptions we have to make. அதுக்கப்புறமா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து சேமாக இருக்கணும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரிமைன்ஸ் த சேம் ஃபார் ஆல் த ஒர்க்கர்ஸ். ஓகே, இந்த அசம்ஷன்ஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால கேல்குலேஷன் பண்ண முடியும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அது ஃபிக்ஸட் ஒரு ஹிடன் குவான்டிட்டி இருக்கும். அந்த ஹிடன் குவான்டிட்டி வந்து கான்ஸ்டன்டாக இருந்தால் மட்டும்தான் we will make the calculation, we can make the calculation அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபிக்ஸட் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நெக்ஸ்ட், ஒர்க்கர்ஸ் ஒர்க் அட் த சேம் ஸ்பீட். ஒருத்தர் வந்து கடன்னு ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம என்ன அசம்ஷன் மேக் பண்ணணும்? ஆல் த ஒர்க்கர்ஸ் ஒர்க் அட் த சேம் ஸ்பீட் அப்படின்ற அசம்ஷன் மேக் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து சேமாக இருக்கும். இப்போ வந்து சிலர் வந்து ஹாஃப் டே ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஒரு 8 hours ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் 6 hours ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாருக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக 8 hours தான் ஒர்க்கிங் டைம்னு இருந்தாலும் சிலர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு 6 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு உடம்பு முடியலன்னா they will take rest இல்லையா? அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ த அசம்ஷன், ஒன் மோர் அசம்ஷன் we have to take is the working hours for all the workers வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்ற அசம்ஷன்ஸ்லாம் we have to make. ஏன்னா வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் you need to makeன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அசம்ஷன்ஸ்லாம் மேக் பண்ணால் மட்டும்தான் we can go for proportion. ஓகே, இப்போ என்ன டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். என்னென்ன குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ன்றது ஒரு குவான்டிட்டி, அண்ட் தென் நம்பர் ஆஃப் டேஸ்.
இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே வந்து சிமிலர் கொஸ்டின் வந்திருந்தது. ஒரு வாலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க்கர்ஸும் நம்பர் ஆஃப் டேஸும் எப்படி மாறும் அப்படின்ட்டு. ஸோ ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகினாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த ஒர்க் வில் பி ஷேர்டு. ஒர்க்கு ஷேர் ஆகும்போது என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிடலாம், நம்ம ஸ்பீடாக அதை வந்து முடிச்சிடலாம். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்வியஸ்லி வந்து குறையும் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் டேஸ் குறையும். அப்போ என்ன ப்ரொபோர்ஷன், இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் இல்லையா. இப்போ வந்து அந்த குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். the first quantity வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ், அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா. ஸோ 3 workers 4 days ஆகுது. அப்போ 1 more worker ஜாயின் பண்ணுறாருன்னா 3 + 1 = 4. 4 workersக்கு எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னா we will take it as y. Okay, what is y? Where y is the number of days taken by 4 workers. Okay, இப்போ when number of workers, இந்த இடத்துல workers வந்து increase ஆகுறாங்க இல்லையா. number of workers increase ஆகும்போது number of days என்ன ஆகும், decrease ஆகும். number of days will decrease இல்லையா. therefore it is inverse proportion. Okay, inverse proportion க்கு formula என்ன, the proportionality constant k is equal to x into y, x1 into y1 is equal to x2 into y2. x1 x1 y1 என்றது என்னது, 3 into 4. 3 into 4 is equal to 4 into y. Okay, y is equal to 3 into 4 by 4. 4 gets cancelled, 3 days. Okay, so what is the question? How many days will it take them to finish the work? Okay, so for the workers, for how many workers? It will take 3 days for 4 workers to finish the work. Okay, இது வந்து simple question தான். Next question, question number 7. It takes 6 hours to fill a tank of the same size with a pump. How long will it take to fill 5 such tanks with the same pump? So இதில் involve ஆகியிருக்க quantity என்னன்னா time taken and then to fill 2 tanks, number of tanks. Okay, so 2 tanks fill பண்ணுறதுக்கு 6 hours ஆகுது. 5 such tanks with the same pump. 5 tanksக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஹிடன் குவான்டிட்டி என்ன, சைஸ் ஆஃப் த டேங்க் சேம் சைஸ்ன்னு இருக்காங்க, சச் டேங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சைஸ் ஆஃப் த டேங்க் வந்து, அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து சேம் தான் அப்படின்றதா இந்த இடத்துல வந்து ஹிடன் குவான்டிட்டி. அதுதான் வந்து அசம்ஷன் டு பி மேடு. ஓகேயா. ஸோ இன்வால்வ் ஆகியிருக்க குவான்டிட்டி என்னென்ன, நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் ஒன்று, நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தென் டைம் டேக்கன். டைம் டேக்கன் வந்து யூனிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூனிட் போடணும். நம்பருக்கு மட்டும்தான் யூனிட் கிடையாது, யூனிட் வேல்யூ. அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் புக்கு, நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் அப்படின்லாம் வந்ததுன்னா அதுக்கு யூனிட் இருக்காது. ஆனால் டைம் டேக்கனுக்கு ஆப்வியஸ்லி வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். அது வந்து ஹவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அது வந்து ஒய். ஓகே, ஸோ ஃபார் 2 tanks டைம் டேக்கன் இஸ் 6 hours. இப்போ 5 tanksக்கு எத்தனை ஹவர்ஸ்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பக்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 4 minutes ஆகுது. ஒரு பக்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 minutes ஆகுது. 5 buckets ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தது என்னன்னா டேப்ஸ். ஓகேவா. ஸோ ஒரு டேப் இருந்தால் இவ்வளோ டைம் ஆகுது, 2 டேப் இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஆனால் இந்த கொஸ்டின் அப்படி கிடையாது. ஒரு பக்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு 4 minutes ஆகுது, 4 buckets ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். டேப் வந்து சேம் தான், புரியுதா. இது டேப் வந்து ஒரே டேப் தான், இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் வந்து சேஞ்ச் ஆகுறது என்னது, நம்பர் ஆஃப் டேங்க்ஸும் டைம் டேக்கணும். ஒரு டேங்க்குக்கு 4 நிமிஷம் ஆகுதுன்னா 5 டேங்க்குக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதிக நேரம் தான் ஆகும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்.
இது புரியுதா? இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்து டேங்க்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் வச்சு வந்தது இல்லையா? இது அது கிடையாது. ஒரு டேங்க்குக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ நிறைய டேங்க்குக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பா அதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? இப்போ உங்க வீட்டில் இதே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு பக்கெட் தண்ணி பிடிக்கிறீங்க. ஒரு பக்கெட் தண்ணிக்கு இட் வில் டேக் 4 minutes. இப்போ இன்னொரு பக்கெட்டும் பிடிக்கணும்னா இன்னொரு 4 minutes ஆகும் தானே? இன்னொரு 4 minutes ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டேங்க்ஸ், நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டைம் டேக்கனும் இன்க்ரீஸ் ஆகும். அதே இதுதான் இந்த இடத்துலையும். நம்பர் ஆஃப் டேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டைம் டேக்கனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ப்ரொபோர்ஷன்? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். வேர் y is the time taken to fill 5 tanks. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுது? when number of tanks increases, time taken will also increase. Correct? So proportionality constant is x by y. Direct proportion will also increase, therefore it is direct proportion. But direct proportion proportionality constant k என்னது? x by y இல்லையா? So x by y na 2 by 6 is equal to 5 by y. நீங்க x1 by y1 is equal to x2 by y2 னு எழுதியும் எழுதலாம், இப்படி டைரக்டாவும் எழுதலாம். ஓகே, so 2 by 6ன்றதை நம்ம அப்படியேவும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into y is equal to 5 into 6. So y is equal to 5 into 6 by 2. 6 into 2 cancel பண்ணிடலாமா? 3 times. So 15 hours. Time taken to fill 5 such tanks is 15 hours. Questionல அதானே கேட்டிருக்காங்க. So how long will it take to fill 5 such tanks with the same pump ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஒரே பம்ப் தான், with the same pump நம்ம ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா it will take 15 hours. Is that clear? Moving on to question number 8 from page number 68. A given set of chairs are arranged in 25 rows with 12 chairs in each row. If the chairs are rearranged with 20 chairs in each row, how many rows does this new arrangement have? Okay, so in the problem வந்து related to number of rows, number of chairs in each row. Okay, இதுல வந்து hidden quantity என்னன்னா total number of chairs. Okay, so hidden quantity வந்து total number of chairs. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிற குவான்டிட்டி என்ன? ஹிடன் குவான்டிட்டி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ். மீதி ரிமைனிங் 2 குவான்டிட்டிஸ்ல வந்து ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், இன்னொன்னு வந்து நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோ. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த 3 குவான்டிட்டி. அதுல ஹிடன் குவான்டிட்டி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ்ன்றது இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்டா இருக்குது, மத்த 2 தான் வேரி ஆகுது. ஓகேவா? அதை வச்சுதான் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இதுல இந்த கொஸ்டினை வந்து வேற விதமா எப்படிலாம் கேட்பாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்டா இல்லாம இருக்கிற மாதிரி கேட்பாங்க. இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ்ன்றது ஒரு குவான்டிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ்ன்றது ஒரு குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது ஒரு குவான்டிட்டி. இந்த மாதிரி இருந்ததுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ரோஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுல கான்ஸ்டன்டா இருக்கிறது என்னவா இருக்கும்னா நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோ வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேர்ஸ் இன் ஈச் ரோ வந்து இப்ப கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ இத மாதிரி இருந்ததுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ ஆகும். சரியா? இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஹிடன் குவான்டிட்டி என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ். உங்களுக்கு இப்ப இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இல்லைன்னா அது டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்.
ஓகே, தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்ட்டு நான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு டோட்டலா வந்து 8 சேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 4, 5, 6, 7, 8. டோட்டலா 8 சேர்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜை வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து இது கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ டோட்டல் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட். இந்த 8 சேர்ஸை நான் ஃபர்ஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ண போறேன்னா, ஒவ்வொரு ரோலையும் 4 சேர்ஸ் வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா ஒரு ரோலையும் 4 சேர்ஸ் வர மாதிரி. ஸோ 1, 2, 3, 4 இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல. செகண்ட் ரோல மீதி இருக்கிற 1, 2, 3, 4 அரேஞ்ச் பண்றேன். அப்ப எனக்கு எவ்வளவு ரோஸ் வருது? 2 ரோஸ் வருது. ஓகே, நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோ வந்து 4 வச்சிருந்தேன்னா எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வருது? 2 வருது. இப்ப நெக்ஸ்ட் என்னோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, நான் இந்த 8 சேர்ஸ ஒரு ரோக்கும் 2 சேர்ஸ் அரேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, சோ 2 நான் அரேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு மொத்தம் எத்தனை ரோஸ் வருது? 1, 2, 3, 4 ரோஸ் வருது. சோ நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஈச் சேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன ஆயிருக்குது? டிக்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியுதா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது அது என்ன ப்ரொபோர்ஷன், அது கான்ஸ்டன்டா இல்லைன்னா என்ன டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன், அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் அது என்ன டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்றத உங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப வந்து இந்த கொஸ்டினுக்கு வரலாம் திருப்பி. இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிற குவான்டிட்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். a given set of chairs are arranged in 25 rows with 12 chairs in each rows. so first வந்து அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா, 25 ரோஸ்ல 12 chairs in each rows னு சொல்லிருக்காங்க. அப்போ 25 into 12 ஒரு ரோல வந்து 12 சேர்ஸ்னா 25 ரோஸ்ல வந்து 25 into 12 which gives me 300 chairs. so இந்த 300 chairsன்றது கான்ஸ்டன்ட். ஓகே, அத வந்து வேற விதமா அவங்க அரேஞ்ச் பண்ண போறாங்க. வேற எப்படி அரேஞ்ச் பண்ண போறாங்க? if the chairs are rearranged with 20 chairs in each row. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 12 சேர்ஸ் போட்டிருந்தாங்க, இப்ப வந்து 20 சேர்ஸ் இன் ஈச் ரோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அது வந்து என்ன ப்ரொபோர்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் வந்து எத்தனை ரோ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே, how many rows does this new arrangement have அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு எதுக்காக வந்து 25 into 12 equal to 30 சேர்ஸ் இருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதாவது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். இதுல இன்வால்வ் ஆகி இருக்கிற குவான்டிட்டிஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோஸும். அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோ, ஒரு ரோலையும் எத்தனை சேர் இருக்கு அப்படின்றது. இன் ஈச் ரோ வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் என்னது? 25 ரோஸ், அதுல வந்து 12 சேர்ஸ் இன் ஈச் ரோ. நெக்ஸ்ட் எத்தனை ரோஸ்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறனால இந்த இடத்துல அன்னோன் குவான்டிட்டி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோ வந்து 20. ஓகே, வேர் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் சேர்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் இல்லையா? நம்பர் ஆஃப் சேர்ஸ் இல்ல, நம்பர் ஆஃப் ரோஸ். number of rows when there are 20 chairs in each row. ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து when number of chairs in each row increases, ஒவ்வொரு ரோல இருக்கிற நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ 12ல இருந்து 20 இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ரோஸ் வில் டிக்ரீஸ். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறனால. அதனால இது என்ன ப்ரொபோர்ஷன்? இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்.
இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் k என்னது x into y இல்லையா? ஸோ x1 into y1 is equal to x2 into y2. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 25 into 12 is equal to x into 20. இதுல இருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கணும். into 20ன்றது அதர் சைட் போச்சுன்னா டிவைடட் பை 20, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 25 into 12 by 20, 25யும் 20யும் ஃபிஃப்த் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனா this will be 5 times. 25 5 5s are 25 and 20 வந்து 4 5s are 25. இப்போ 12யும் 4யும் கேன்சல் அவுட் பண்ணோம்னா you will get 3 times. 5 3s are 15. ஸோ எத்தனை ரோஸ் இருக்கும்? 15 ரோஸ் இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை ரோஸ் இருந்தது? 25 ரோஸ்ன்றது நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் ரோவை இன்க்ரீஸ் பண்ணும்போது 15 ரோஸ்னு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, கொஸ்டின் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ரோஸ் டஸ் திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் ஹேவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட் ஹேஸ் 15 ரோஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணிடணும். எப்பவுமே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு வந்து இந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன்ல மார்க் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின்ல இருந்து எடுத்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடுங்க. இஸ் தட் கிளியர்? 9th question from page number 68. A school has 8 periods a day, each of 45 minutes duration. How long is each period if the school has 9 periods a day, assuming that the number of school hours per day stays the same? ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு அசம்ஷன் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து சேம் அப்படின்ட்டு அசம்ஷன் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல் டைமிங் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற குவான்டிட்டி என்னென்ன? நம்பர் ஆஃப் பீரியட்ஸு. ஸோ 8 பீரியட்ஸ் வந்து 45 மினிட்ஸ் ஈச். ஒரு பீரியடும் 45 மினிட்ஸ்னு டோட்டலி வந்து 8 பீரியட்ஸ் இருக்கும். அப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் ஸ்கூல் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 45 into 8ன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? இப்போதைக்கு அது கேட்கல, நான் ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ டோட்டல் ஸ்கூல் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை 8 and 45. ஓகே, ஸோ இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற குவான்டிட்டி என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி வந்து நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்ன்றது ஒரு குவான்டிட்டி. அடுத்தது என்னது? டைமிங். டைம் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட். ஓகே, ஸோ ஹிடன் குவான்டிட்டி என்னது? ஹிடன் குவான்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹிடன் குவான்டிட்டி என்னது? டோட்டல் டியூரேஷன். டோட்டல் டியூரேஷன்னா அந்த ஃபுல் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓகே, எல்லா பீரியடையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ டைம் வருது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஹிடன் குவான்டிட்டி. இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ 3:30க்கு உங்களுக்கு ஸ்கூல் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3:30 4:30 வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஸ்டாண்டர்ட் டைம். இந்த டோட்டல் ஸ்கூல் டைமிங்ன்றது வந்து ஸ்டாண்டர்டு, அது வந்து சேஞ்ச் ஆகலை. ஓகே, என்ன சேஞ்ச் ஆகுது? நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் சேஞ்ச் ஆகுது, டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட் சேஞ்ச் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ? 45 into 8 இல்லையா? 45 into 8 44 32 36 ஸோ வந்து 360 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 360 மினிட்ஸ்னா வந்து டிவைடட் பை 60னா 6 ஹவர்ஸ்னு வருமா? ஸோ 6 ஹவர்ஸ் தான் வந்து உங்களோட ஸ்கூலோட டோட்டல் டைமிங். நீங்கள் ஸ்கூலில் இருக்க போகிறது இந்த 6 ஹவர்ஸ்க்கு தான். ஓகே, இந்த 6 ஹவர்ஸ் தான் 8 பீரியட்ஸாக உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. ஒவ்வொரு பீரியடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு டிவைட் ஆகிருக்கு, ஷேர் ஆகிருக்குது, ஈக்குவலாக ஷேர் ஆகிருக்கு. இப்போ சப்போஸ் இந்த 6 ஹவர்ஸை 8 பீரியட்ஸுக்கு பதில் 9 பீரியட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்? உங்களோட ஷேர் வந்து குறையும். ஒரு பீரியடுக்கும் ஷேர் வந்து குறையும் இல்லையா? இது வந்து சிம்பிள் கான்செப்ட். 8 பீரியட்ஸ்ன்றத 9 பீரியட்ஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பீரியட்ல இருந்தும் நான் கொஞ்சம் டைம் வந்து நான் வந்து பாரோ பண்ணி நான் இந்த 9th பீரியடை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன ஆகுது? ஒவ்வொரு பீரியட்ல இருந்து நான் பாரோ பண்ணும்போது அந்த பீரியடுக்கு வந்து ஒரு மினிட்ஸ் குறையுமா? ஒரு 5 மினிட்ஸே எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த 5 மினிட்ஸ் குறையும் இல்லையா? ஸோ அதுதான் கான்செப்ட். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா the time duration for each period என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன்? இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம். என்னென்ன குவான்டிட்டி இன்வால்வ் ஆயிருக்கு? நம்பர் ஆஃப் பீரியட்ஸு. நம்பர் ஆஃப் பீரியட்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட். டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட்.
அதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். இதோட யூனிட் வந்து ஹவர்ஸ் இல்லையா? ஹவர்ஸ் இல்லை, மினிட்ஸு. இதோட யூனிட் வந்து மினிட்ஸு. இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் நம்ம வேல்யூஸ் எழுத போகிறோம். ஸோ 8 பீரியட்ஸுக்கு எவ்வளோ டைமு டியூரேஷன்? இட் இஸ் 45 மினிட்ஸு. ஓகே. அண்ட் இப்போ என்ன அன்னோன் குவான்டிட்டி? 9 பீரியட்ஸுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 9 பீரியட்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால ஒய்ன்னு எழுதிக்கிறோம். ஓகே. இதில் ஒய்ன்றது என்னது? வேர் ஒய் இஸ் தி டைம் டியூரேஷன் of each period when there are 9 periods. ஓகே. ஒவ்வொரு பீரியடுக்கும் என்ன டைம் டியூரேஷன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. when number of periods increase ஆகும்போது என்ன ஆகும்? டைம் டியூரேஷன் வந்து ஈச் பீரியடுக்கு வந்து குறையும். ஏன்னா அந்த இதுக்கு 8 பீரியட்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்த டைம் இப்போ 9 பீரியட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வர ஷேர் வந்து உங்களுக்கு குறையும் இல்லையா? அதனால நம்பர் ஆஃப் டைம் டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட் decreases. Therefore, it is inverse proportion. இதை வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னு சொல்லுவாங்க, இன்வர்ஸ் வேரியேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன்ற டேர்ம் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். ஓகே. ஸோ த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே இஸ் எக்ஸ் இன்டூ ஒய். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 8 into 45 is equal to 9 into y. இதுல இருந்து நம்ம y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். y is equal to 8 into 45 by 9. 45 by 9 வந்து 5. 8 into 5 வந்து 40 minutes. ஓகே. ஸோ 45 மினிட்ஸ்ன்னு இருந்தது, இப்போ 40 மினிட்ஸா ரெடியூஸ் ஆயிருக்கு டியூரேஷன். ஓகே. therefore question என்னது? how long is each period? each period is 40 minutes long when there are 9 periods in a day. Okay. Then there are 9 periods a day. இதான் question. இப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஜஸ்ட் வந்து நீங்க அதை வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பாருங்க, you will get the answer. Okay. Next question, question number 10 from page number 68. A small pump can fill a tank in 3 hours while a large pump can fill the same tank in 2 hours. If both the pumps are used together, how long will the tank take to fill? Okay. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டேங்க் வந்து 3 hours எடுத்துக்குது, இன்னொரு டேங்க் வந்து 2 hours எடுத்துக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணலாமா? ஏன்னா நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டைம் டேக்கன் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணலாமான்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது? அவங்க டைம் கொடுத்துட்டாங்க ஒன்று. இன்னொன்று, ஒரு டேங்க் வந்து ஒரு சின்ன பம்ப் வந்து என்ன பண்ணுதுன்னா 3 hours எடுத்துக்குது அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு. இதே வந்து பெரிய பம்ப் என்ன பண்ணுதுன்னா 2 hours தான் எடுத்துக்குது. மீனிங் அந்த ரெண்டு பம்புக்குமே வந்து எஃபிஷியன்சி வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. ஒன்னு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது, இன்னொன்னு வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது we cannot apply inverse proportion. இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து அதோட எஃபிஷியன்சி, அந்த நம்ம எத்தனை ஆட் பண்ணாலும் அதோட எஃபிஷியன்சி வந்து சேமா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்பதான் வந்து we can just calculate. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இப்ப இந்த ரெண்டு பம்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்ப 3 + 2 = 5 hours அப்படின்னு நம்ம போட்டோம்னா தட்ஸ் அப்சல்யூட்லி ராங். ஏன்னா வந்து இது ரொம்ப இல்லாஜிக்கல். பம்ப்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் டேக்கன் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த கான்செப்ட் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. ஆனா இப்ப ரெண்டு பம்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இந்த ரெண்டு டைமையும் நம்ம ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண கூடாது. தட் இஸ் டோட்டலி அப்சர்ட். ஆட் பண்ணா என்ன ஆகுது? டைம் டேக்கன் வந்து ஜாஸ்தி ஆகுது, விச் இஸ் டோட்டலி இல்லாஜிக்கல் அண்ட் நம்ம கான்செப்டை விட்டு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் தி ஆக்சுவல் ப்ரொசீஜர். இப்போ வந்து ரெண்டு பம்ப் இருக்கு, அந்த ரெண்டு பம்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆட் பண்ணணும். ஆனா டைம் ஆட் பண்ணக்கூடாது, அந்த பம்ப் பண்ற ஒர்க்கை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒர்க் டன் ஹேஸ் டு பி ஆடட். அதுதான் வந்து கான்செப்ட்.
ஸோ ஒர்க் டன் தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போறோம்னா அப்ப நம்ம எந்த கான்செப்டுக்குள்ள நுழையணும், டைம் அண்ட் ஒர்க்ன்ற கான்செப்டுக்குள்ள நம்ம நுழையிறோம் இல்லையா. ஸோ இந்த டாபிக்ல தான் இந்த கொஸ்டின் இருக்குது. இப்படிதான் வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஃபிஷியன்சி டிஃபரெண்டா இருக்கும் போது யூ ஷுட் நாட் கோ ஃபார் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஆல். எஃபிஷியன்சி டிஃபரெண்டா இருக்கும் போது நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்ன்ற கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் பம்ப் வந்து 3 hours எடுத்துக்குது, லார்ஜர் பம்ப் வந்து 2 hours எடுத்திருக்கு. ரெண்டும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஸ்மால் பம்புக்கு, ஸ்மால் பம்பை நான் ஃபர்ஸ்ட் பம்ப்னு எடுத்துக்கிறேன், லார்ஜர் பம்பை செகண்ட் பம்ப்னு எடுத்துக்கிறேன். ஸோ டைம் டேக்கன் பை ஃபர்ஸ்ட் பம்ப் எவ்வளோ, 3 hours இல்லையா. டைம் டேக்கன் பை ஃபர்ஸ்ட் பம்ப் வந்து 3 hours என்ன அர்த்தம்னா, இன் 3 hours work done is equal to 1 unit னு அர்த்தம். ஓகேவா, அதாவது ஒரு ஒர்க் டன்ன்றது வந்து கம்ப்ளீட் வேல்யூ, த டோட்டல் ஒர்க் டன் ஆர் த டோட்டல் வேல்யூவை நம்ம ஃபிராக்ஷன்ல எப்படி எடுப்போம், 1 unit தான். த ஹோல் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ 1 unit ஆஃப் ஒர்க் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு 3 hours. அப்போ 1 hourல வந்து எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன் 1 hour ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு, from many to 1 என்ன பண்ணுவோம், நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 1 divided by 3. எப்படி எழுதலாம், 1/3 யூனிட்னு நம்ம எழுதலாம். ஸோ இன் 1 hour ஒர்க் டன் பை த ஃபர்ஸ்ட் பம்ப் வந்து 1/3 யூனிட் ஆஃப் ஒர்க் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இப்போ செகண்ட் பம்புக்கு போலாம். டைம் டேக்கன் பை செகண்ட் பம்ப் 2 hours. ஓகே, அதுக்கு மீனிங் என்ன, இன் 2 hours ஒர்க் டன் ஈக்குவல் டு 1 unit. அப்போ 1 hourல எவ்வளோ ஒர்க் டன் ஆகும், 1/2 unit. இப்போ இந்த ரெண்டு ஒர்க் டனையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, அப்ப அதாவது 1 hourக்கு மாத்திட்டு தான் நம்ம வந்து அந்த ரெண்டு ஒர்க் டனையும் ஆட் பண்ண முடியும். அப்பதான் வந்து ரெண்டுத்தோட எஃபிஷியன்சியும் வந்து இட் வில் கம் டு த சேம் பாயிண்ட் இல்லையா. ஸோ ஒர்க் டன் பை போத் 1/3 plus 1/2. 1/3ன்றது ஃபர்ஸ்ட் பம்ப் ஓடுது, 1/3ன்றது ஃபர்ஸ்ட் பம்ப் ஓடுது, 1/2ன்றது செகண்ட் பம்ப் ஓடுது. இதுல வந்து நீங்க பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்க இதை வந்து கால்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா எல்சிஎம் எடுத்தும் கால்குலேட் பண்ணலாம். எல்சிஎம்னா 3க்கும் 2க்கும் எல்சிஎம் வந்து 6. ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து இன்டூ 2 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணிட்டு செகண்ட் டேர்ம் வந்து இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணியும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்ல பட்டர்ஃப்ளை மெத்தட்னா என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரை செகண்ட் டேர்மோட நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் டினாமினேட்டரை ஃபர்ஸ்ட் டேர்மோட நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்ல போட்டுறணும். ஓகேவா, ஸோ 2 into 1 is 2 plus 3 into 1 is 3 divided by 3 into 2 is 6 which gives me 5/6. So 5/6 unit of work தான் நடந்திருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், work done by both in 1 hour is equal to 5/6 unit. 1 hourல ரெண்டு பேரும் சேர்ந்து 5/6 unit of work தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் திருப்பி ரீரைட் பண்றேன். In 1 hour 5/6 of the work is done. அதுதான் அர்த்தம். ஓகே, இப்போ வந்து டைம் டேக்கன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்லாமே ஒர்க் டன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டைம் டேக்கன் கண்டுபிடிக்கலாம். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 5/6 of the work equal to 1 hour. நம்மளுக்கு ஆனா வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் முடியணும். கம்ப்ளீட்டா ஒர்க் முடியணும்னு என்ன அர்த்தம், 1 unit of work முடியணும். ஸோ டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 unit of work is equal to, from many to 1 நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ டிவைட் பண்ணலாம். 1 divided by 5/6. 1 divided by 5/6னா டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், we have to take the reciprocal of the second number. So 1 into 5/6 ஓட reciprocal 6/5. So it is 6/5 hours. இப்போ 6/5 hours இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. மிக்சட் நம்பர்ல நம்ம மாத்தணும்னா 1/5 வரும். இது எப்படி மாத்துறது,
6 வந்து 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 5 1s are 5, ரிமைண்டர் வந்து 1 வரும். ஓகேயா? கோஷன்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. கோஷன்ட்டை வந்து ஹோல் நம்பர் வேல்யூவா எழுதிக்கிட்டு இட் இஸ் ரிமைண்டர் பை டிவைசர், ரிமைண்டர் பை த டினாமினேட்டர். ஸோ 1/5 ஹவர்ஸ்னு நீங்க எழுதிடலாம். இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த 1/5 வேண்டாம், அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் மினிட்ஸா மாத்தணும் அப்படின்னா 1 ஹவர்னு அப்படியே எழுதிக்கங்க. இந்த 1/5 என்ன பண்ணுங்க, 60யோட மல்டிப்ளை பண்ணுங்க. 60யோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மினிட்ஸ் வேல்யூ. கரெக்ட்? ஸோ 1 hour 60யும் 5யும் கேன்சல் பண்ணா 12 வரும், 12 minutes. So the answer is 1 hour 12 minutes. இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, இது தவிர இன்னொரு மெத்தட் இருக்கு. தட் ஒன் we call it as formula method. அது மொத்தமே வந்து 4 steps தான், ஈஸியா முடிச்சிடலாம். ஃபார்முலா மெத்தட் வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல, நம்ம சேனல்ல யூடியூப் ஷார்ட்ஸ்ல இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் செக் ஆன் இட். அது டோட்டலி வந்து 4 ஸ்டெப் சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ அந்த மெத்தட் இப்ப பார்க்கலாம். மெத்தட் 2. First one வந்து time taken by first pump. 3 hours. Second step, time taken by second pump. இப்ப time taken by first pump நான் வந்து x ன்னு எடுத்துக்கிறேன். time taken by second pump y ன்னு எடுத்துக்கிறேன், which is equal to 2 hours. இப்போ time taken by both கண்டுபிடிக்க போறோம். time taken by both. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா x into y by x plus y. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, பை போத் கண்டுபிடிக்கணும்னா x into y by x plus y. ஸோ x ஓட வேல்யூ 3யா, 3 into 2 by 3 plus 2, which is 6/5 hours. ஆன்சர் வந்துருச்சா? 6/5 hours நம்ம ஆல்ரெடி போட்டோம். எவ்வளவு வந்ததுன்னா 1 hour 12 minutesனு வந்தது. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, the formula method is the simplest one. x into y by x plus y. xன்றது first time taken, yன்றது second time taken. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு 4 ஸ்டெப்ல ஃபுல் क्वेश्चनக்கு ஆன்சர் முடிஞ்சிருது. இத மாதிரியும் நீங்க போடலாம். இஸ் இட் கிளியர்? 11th question from page number 68. A factory requires 42 machines to produce a given number of toys in 63 days. How many machines are required to produce the same number of toys in 54 days? So இதில் இருக்க quantity என்னன்னா, ஒன்று number of machines, இன்னொன்று வந்து number of days. இதில் இருக்கிற hidden quantity என்ன? given number of toys. டாய்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஓகேயா? டாய்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் போது நம்பர் ஆஃப் மெஷின்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்றது வந்து சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிடலாம் இல்லையா? மெஷின்ற இடத்துல மென்னை போட்டு போறாங்க. நிறைய மென் இருந்தாங்கன்னா சீக்கிரமா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். டைம் டேக்கன் வந்து குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ அதே தான் மெஷினுக்கும் அதே தான். நம்பர் ஆஃப் மெஷின்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா கம்மி டேஸ்லயே வந்து நம்ம டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த கிவன் நம்பர் ஆஃப் டாய்ஸ்ன்றது தான் டார்கெட். டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு மோர் மெஷின்ஸ் லெஸ் டேஸ் ரெக்வயர்டு இல்லையா? ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுல என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மெஷின்ஸு. நம்பர் ஆஃப் மெஷின்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிவன் நம்பர் ஆஃப் டாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் வந்து 42 மெஷின்ஸ் வந்து 63 டேஸில் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுது. இப்போது 54 டேஸில் எத்தனை மெஷின்ஸ் தேவைப்படும்? 54 டேஸ்லேயே நான் அச்சீவ் பண்ணணும் என் டார்கெட்னா நான் எனக்கு வந்து எத்தனை தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை மெஷின்ஸ் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் required to produce toys in 54 days. ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் வந்து இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷின்ஸ் எழுதுறதுக்கு பதில் டேஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். வென் நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் ரெக்வயர்டு வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் ரெக்வயர்டு
will increase. அவங்க கொடுத்துருக்க டீடைல்ஸை வச்சு தான் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு எழுதணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு குவான்டிட்டிக்கு வந்து ரெண்டு வேல்யூமே தெரியுதுன்னா அது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் தான். 63 and 54. 63லேருந்து 54ன்னு ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால when number of days டிக்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் ரெக்வயர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இது என்ன ப்ரொபோர்ஷன்? இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகே, இப்போ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேன்றது x into y which is equal to 42 into 63 is equal to 54 into x. அப்போ xோட வேல்யூ என்ன? 42 into 63 by 54. இப்போ 42ம் 54ம் பார்த்தீங்கன்னா 6th டேபிளில் வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 6 7s are 42, அதே மாதிரி 6 9s are 54. 9ஐயும் 63யும் அகெயின் நம்ம கேன்சல் பண்ணலாம் 9th டேபிளில். 9 7s are 63. இப்போ ஃபைனலாக 7 and 7 தான் இருக்குது. 7 7s are 49. ஸோ ஹவு மெனி மெஷின்ஸ் வில் we need? We need 49 மெஷின்ஸ். ஓகேயா? ஸோ 42 மெஷின்ஸாக இருந்தது. 42 மெஷின்ஸாக இருந்தது. இப்போ 49 மெஷின்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, கொஸ்டின் என்ன? ஹவு மெனி மெஷின்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த சேம் நம்பர் ஆஃப் டாய்ஸ்? 49 மெஷின்ஸ் ஆர் ரெக்வயர்ட் to produce same number of toys in 54 days. Number of days வந்து நமக்கு reduce பண்ணிருக்காங்க. அப்போ number of machines required வந்து increase ஆயிருக்கு. Clear? Last question. The figure it outல last question and also in the chapter ஓட last question. Question number 12. A car takes 2 hours to reach a destination traveling at a speed of 60 kilometers per hour. How long will the car take if it travels at a speed of 80 kilometers per hour? Such a simple question. Details என்னென்ன? Speed கொடுத்துருக்காங்க. ஒரு quantity வந்து speed. Second quantity வந்து time taken. இல்லையா? So 2 hours 60 kilometers per hour speedல எவ்வளோ டைம் டேக்கன் ஃபார் 80 kilometers per hour ஸ்பீட்லன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஹிடன் குவான்டிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த ஹிடன் குவான்டிட்டி? டு ரீச் அ டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன்னா அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஸோ ஹிடன் குவான்டிட்டி இஸ் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேயா? இப்போ ஸ்பீடும் டைமும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்பீடுக்கும் டைமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அக்கார்டிங் டு த ஃபார்முலா வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் இல்லையா? ஸோ ஸ்பீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம் இன்வர்ஸ்லி. ஸோ ஸ்பீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/t. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தாலும் நம்மளோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டியில் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தாலும் இப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் வந்து ஒரு இதை அச்சீவ் பண்ணுற டைம் டேக்கன் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். அவ்வளோதான் இல்லையா? ஸோ அந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து எழுதிக்கலாம். ஸ்பீடு ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்பீடு. ஸ்பீடோட யூனிட் வந்து கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் டேக்கன். டைம் டேக்கன் வந்து யூனிட் வந்து இன் ஹவர்ஸ். அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பீட் வந்து 60 kilometers per hour இருக்கும் போது இட் டேக்ஸ் 2 hours. இப்போ 80 kilometers per hour இருக்கும் போது வாட் இஸ் த டைம் டேக்கன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஒய்ன்றது என்னது? வேர் ஒய் இஸ் த டைம் டேக்கன் if the speed is 80 kilometers per hour. ஓகே, இப்போ வந்து when speed increases, ஸ்பீட் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ when speed increases, time taken will decrease. Therefore, it is inverse proportion. ஸோ ஸ்பீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே எழுதிக்கலாம். 60 into 2 is equal to 80 into y. அப்போ y is equal to
60 into 2 by 80. 0 0 gets cancelled. 6 ஐயும் 8 ஐயும் 2 table strike out பண்ணலாம். So it will be 3 by 4. Okay, 4 ஐயும் 2 ஐயும் cancel பண்ணோம்னா 3 by 2 வரும். Okay, 3 by 2 வந்து decimals எழுதணும்னா it is 1.5. 1.5 unit என்னது hours. 1.5 hours இல்ல 1 hour 30 minutes எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். Final statement questionல இருந்து எழுதலாம். How long will that car take if it travels at a speed of 80 kilometers per hour? The car will take 1.5 hours if the speed is 80 kilometers per hour. புரியுதா? So question வந்து how long will the car take if it travels at a speed of 80 kilometers per hour? It will take 1.5 hours. புரிஞ்சுதா? இது வந்து simple question, speed related problem நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கொஸ்டின். இதோட வந்து இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம வந்து நியூ சாப்டர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.